ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி மணக்க தக்காளி ரசம் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துக்கோங்க. ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. புளியினோட தோலில் ஏதாவது அந்த தூசியெல்லாம் ஒட்டின்னு இருக்கும், ஓடலாம். அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நல்லா நாட்டு தக்காளி பழம் ஒரு 5 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். தொட்டு பார்த்தாலே தெரியும், நல்லா அப்படியே அமுங்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை சூடுபடுத்தி அது சூடானோடனே இந்த தக்காளி பழத்தை 5த்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு அதை தோலெலாம் நல்லா உறிஞ்சி பிளந்துட்டு வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே போட்டாச்சு. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தோலெல்லாம் அப்படியே பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இதை பாருங்கள், தளன்னு கொதிக்குது. அந்த தோல்லாம் பார்த்திங்களா சுருங்கி அந்த மேலே அப்படியே பிளந்துட்டு வருது பாருங்கள். நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, கொத்தமல்லி அது 2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பூண்டு பல், ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு பல் கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். நான் நம்மளுடைய அந்த இடிக்கல் இருக்கு இல்லையா, உரல் மாதிரி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அதை காஞ்ச மிளகாவை அப்படியே நான் நசுக்கிக்கிறேன். காஞ்ச மிளகா நசுக்கின பிறகு நம்ம தனியா இருக்குங்க இல்லையா, தனியாவையும் நம்ம போட்டு நசுக்கலாம். ரொம்ப நம்ம பவுட்ரு ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம இடித்து செய்யணும். இடித்து செய்யும் போது தான் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி உரக்கல் இல்லைன்னா அம்மி இருந்தால் அம்மிலையும் நசுக்கிக்கலாம். அம்மி இல்லைனாலும் இந்த மாதிரி உரக்கல் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மிக்ஸி ஜாரில், சின்ன மிக்ஸி ஜார் இருக்கு இல்லையா, அதில் போட்டு ரிவர்ஸில் சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நம்ம அப்படியே நசுக்கிக்கலாம். இப்போ அந்த கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம் வீட்டில் இப்படி நசுக்கும் போதே கம்மன்னு வாசனையாக இருக்கும். ரொம்ப பவுடராக இருக்கக்கூடாது, நைஸாலாம் அப்படியே குறைன்னு இருக்கணும். நான் நசுக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதை பாருங்கள், அம்மி அந்த 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் இதை பண்ணுறேன். இன்னொரு நாள் அம்மியில் தக்காளியுமே அரைச்சி செய்கிறது அது எப்படின்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இந்த மாதிரி குறைப்பாக இருக்கும். இப்போ அதை எடுத்துடலாம். ஒரு 10 பூண்டு பல் அப்படியே தோலோடையே நம்ம அப்படியே போட்டு நசுக்கிக்கலாம். நசுக்கும் போதே வாசனையாக இருக்கும் பூண்டுமே. இப்போ தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ தாளிக்க வேண்டியது தான். புளியை நம்ம அப்படியே கரைச்சி நம்ம வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இந்த தக்காளி பழத்தில் மேலே இருக்கிற தோல் அப்படியே எடுத்துருங்க. பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மழை அடித்து எடுத்துக்கலாம். இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். நாட்டு தக்காளி பழம் யூஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம புளியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பெங்களூர் தக்காளியாக இருந்தால் அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது. இதை நல்லா அடித்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வீட்டில் சிமினி வாங்கியிருக்கோம் இல்லையா, டச்சே பண்ண வேணாம், அப்படியே சென்சார்லேயே ஒர்க் ஆகும். இப்போ ஆன் பண்ணிட்டோம். நம்ம 2 தடவை இப்படி கை நம்ம காமிச்சாலே போதும், ஆன் ஆகிடும். பேன் சூடாகிடுச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோன்னா 1/2 ஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை போட்டு அப்படியே பொரிய விடுங்க. கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இடித்து வச்ச மசாலாவை அப்படியே போடுங்க. அந்த மிளகு, ஜீரகம், கொத்தமல்லிலாம் கமகமன்னு வாசனையாக இருக்கும். அப்படியே அதை எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதக்கி விடுங்க. அப்படியே சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில் அதை வதங்கட்டும். பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கலையும் அதையுமே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணுன்னு நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், கெட்டி பெருங்காயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நம்ம போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தூள் பெருங்காயம் தான் போட போகிறேன். அதனால் அதை இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே போட்டுக்கிறேன். போட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி நம்ம வதக்கிக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் போட்டால் ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் அந்த பவுட்ரு. அதனால தான் நம்ம இப்போ போடுறோம். நம்ம புளியும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். வதக்கும் போதே நமக்கு தெரியும், அந்த மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி எல்லாமே நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். காரத்துக்கு 2 வரமிளகாவுமே போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். அப்படியே அந்த எண்ணெயிலே அது வதங்கட்டும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே நம்ம ஒரு வரமிளகா நம்ம அரைக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம். அதனால் சும்மா இந்த 2 மிளகா தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் கிள்ளியும் தாளிக்கலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா அப்படியே நம்ம முழுசாக போட்டுக்கலாம். நான் கிள்ளி தாளிக்கல. ஏன்னா ஏற்கனவே ஒரு மிளகாய் போட்டு அரைச்சிட்டோம் இல்லையா, அதனால் அப்படியே முழு மிளகாவே போட்டுட்டேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தக்காளி பழம் பேஸ்ட்டு, அதை அப்படியே போட்டுருங்க. போட்டு அதையுமே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம அந்த கரைச்சி வச்ச புளி கரைசல் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே இப்படி வதங்கட்டும், வதக்கி கொடுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது. கரைச்சி வச்சாச்சு, வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியை அதை தூக்கி அப்படியே ஊற்றிட வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. ரசம் இது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் சாப்பிட்லாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கல் உப்பு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்மளோட இஷ்டம் தான். பாருங்கள், அப்படியே எல்லாமே நுர கட்டிட்டு வருது.
அப்படியே பச்சை கருவேப்பிலையை வந்து இப்போ ஒரு கொத்து போட்டுக்கலாம். ஏற்கனவே தாளிக்கும் போது போட்டிருக்கோம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி தழையும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ரசம் வந்து எந்த மெத்தடில் செய்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு மெத்தட் தான் கிடையாது, ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது ரசம் செய்கிறதுல. இதில் வந்து ஒரு சுவையான மெத்தடு, ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். இதை பாருங்கள், அப்படியே நுர கட்டுது, அப்படியே ஓரத்தில் வந்து அப்படியே லைட்டாக பாயில் ஆகுது. ரொம்ப கொதிக்கக்கூடாது. அங்கங்கே ஒரு ஒரு இடத்துல கொதிக்கும் போதே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப கொதிச்சுன்னா அதனோட டேஸ்ட்டே போய்டும். நம்ம நுர கட்டிட்டு ஒரு கொதி அப்படியே லைட்டாக ஓரத்தில் வந்தாலே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ கமகமன்னு வந்து தக்காளி ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு டம்ளரில் கூட ஊற்றி குடிக்கலானுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நான் எடுத்து ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டேன். இப்போ அப்படியே நம்ம வந்து சிம்னியை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சிம்னி அப்படியே கையாலே வந்து நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். பென்ஸாக இருக்கனால நம்ம பட்டனில் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மேனுவலையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.